Welcome to all the aspirants. Today we are going to discuss about 30th November current affairs. இன்னைக்கு நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாகத்தா மற்றும் போவாடா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. தோல் சோளம் மற்றும் லாயகரோபா எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். லாகோ மற்றும் பாலா எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. சொரோகன் மற்றும் கானாட்டம் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பால்டி, பேடா, மோன், சிப்பி. குல்சாரிலால் நந்தா, அருணா ஆசாஃப் அலி மற்றும் அப்துல் கலாம் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார் அத்வைத தேவாந்தம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும், விவேக சூடாமணி, சௌந்தரிய லகாரி, பஜகோவிந்தம் மற்றும் சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சங்கராச்சாரியாரை பின்பற்றக்கூடியவங்களை ஸ்மர்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டாட்சி அமைப்பு மற்றும் அவசர கால அதிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்த இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நாம எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. மாநிலங்களுக்கு இடையேயான நதிகளின் நீர் தொடர்பான சர்ச்சைகளை பிரிவு 262ல சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் தூதர் சிபி முத்தம்மா. குக்கா இயக்கம் 1840 இருந்து 1872 வரைக்கும் பஞ்சாப்ல பகத் ஜவஹர்மல் தலைமையில நடந்துச்சு. ராஜஸ்தான்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை பூந்தி உற்சவ், மாதஸ்யா, பிரஜ் மற்றும் ஷேகாவதி. இன்னைக்கான திட்டம் இந்திய செமி கண்டக்டர் மிஷன். இந்த திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. டிஜிட்டல் விவசாய மிஷன் 2021. பிரதான் மந்திரி பன்பந்து கல்யாண் யோஜனா திட்டம் 2014. காயகல்ப் திட்டம் 2015ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. உருகுவேயின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? எமந்து ஓர்சி. கவர்னஸ் கோல்ட் கோப்பை 2024 4வது பதிப்பை வென்ற அணி எது? நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி. தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு ஏஜென்சியால் சமீபத்தில் 4 ஆண்டுகளுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீரர் யார்? பஜ்ரங் பூனியா. சர்வதேச சுற்றுலா மார்ட்டின் 12வது பதிப்பை நடத்தும் மாநிலம் எது? அசாம். ஒரே நாடு ஒரே சந்தை திட்டத்திற்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது? 6000 கோடி. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜெய் தீர்த் ராகவேந்திரா. AS ராஜு மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர். ரவி அகர்வால் CBDT தலைவர். விஜய் கிஷோர் அகத்கர் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர். விபின் குமார் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தலைவர். பிரவீனா ராய் மல்டி கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர். ஹர்ஷ்வர்தன அகர்வால் ஃபிக்கியுடைய தலைவர். கே சஞ்சய் மூர்த்தி இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர். IFFI 2024 சிறந்த படத்திற்கான கோல்டன் பீகாக் விருதை வென்ற திரைப்படம் எது? டாக்ஸிக். டாக்ஸிக் படத்துடைய டைரக்டர் சவுலே பிலுவாய்லி. இந்த வருஷம் இந்த சர்வதேச இந்திய திரைப்பட விழால சிறந்த நடிகருக்கான விருது கிளெமெண்ட் ஃபாய்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியன் பிலிம் பர்சனாலிட்டி ஆஃப் தி இயர் அப்படிங்கிற விருது விக்ராந்த் மாஸ்டேக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 81வது கோல்டன் குளோப் விருதுகள்ல சிறந்த திரைப்பட நாடக விருது ஓபன் ஹைமருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 69வது பிலிம்பேர் விருதுகள்ல சிறந்த திரைப்பட விருது 12வது தோல்வி படத்துக்கு கிடைச்சிருக்கு. தாதா சாஹிப் ஃபால்கே சர்வதேச திரைப்பட விழால சிறந்த நடிகருக்கான விருது ஷாருக்கானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 77வது கேன்ஸ் திரைப்பட விழால சிறந்த திரைப்படத்திற்கான விருது அனுரா திரைப்படத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தாதா சாஹிப் ஃபால்கே விருது இந்த வருஷம் மிதுன் சக்கரவர்த்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது 2024 பிலிப் நோய்ஸ் வாங்கியிருக்காங்க. லாஸ் வேகாஸ் கிராண்ட் பிரி 2024 வென்றது யார்? மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். அது மட்டும் இல்லாம மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் எமிலியா ரொமானா கிராண்ட் பிரி, கனடியன் கிராண்ட் பிரி, சீனா, ஸ்பானிஷ் கிராண்ட் பிரி, ஜப்பானிய, சவுதி அரேபியா மற்றும் கார்லோஸ் அல்கரஸ் ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரி, லாண்டோ நோரிஸ் மியாமி, சிங்கப்பூர் மற்றும் டச் கிராண்ட் பிரி, சார்லஸ் லெக்லரக் மொனாக்கோ கிராண்ட் பிரி, ஜார்ஜ் ரசல் ஆஸ்திரிய கிராண்ட் பிரி, ஆஸ்கார் பியாஸ்ட்ரி ஹங்கேரிய கிராண்ட் பிரி மற்றும் அசர்பைஜான் கிராண்ட் பிரி, லூயிஸ் ஹாமில்டன் பெல்ஜிய கிராண்ட் பிரி. பில்லி ஜீன் கிங் கோப்பை 2024 வென்ற நாடு எது? இத்தாலி நாடு. ஸ்பெயின் நாட தோக்கடிச்சு இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது பில்லி ஜீன் கிங் கோப்பை. இந்த பில்லி ஜீன் கிங் கோப்பை 1963ஆம் ஆண்டு உருவாச்சு. இந்த பில்லி ஜீன் கிங் கோப்பை உருவாகும் போது இதோட பேர் ஃபெட் கப் அப்படின்னு வச்சிருக்காங்க. 2010ல தான் இந்த பில்லி ஜீன் கிங் கோப்பை அப்படிங்கிற பேருக்கு மாத்திருக்காங்க.
இது வந்துட்டு ஒரு சர்வதேச டென்னிஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் மட்டுமே விளையாடக்கூட ஒரு சர்வதேச டென்னிஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பில்லி ஜீன் கிங் கோப்பையில அதிக அளவுல வென்ற நாடு வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது அமெரிக்கா. ஆசிய விளையாட்டு 2023 ரிட்டையர் பிரிவுல ரோகன் போப்பானாவும் ருத்ராஜ் போன்ஸ்லேவும் தங்கப் பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. கலபுரகி டென்னிஸ் ஓபன் 2023 ராம்குமார் ராமநாதன், ஹேல் ப்ரோன் நெக்கர் கப் 2024 ஏடிபி சேலஞ்சர்ல சுமித் நாக்பல் ஜெயிச்சிருக்காங்க. 2024 விம்பிள்டன் ஓபன்ல கார்லோஸ் அல்கரஸும் மற்றும் பார்பரா கிரிச்சிகோவாவும் ஜெயிச்சிருக்காங்க. 2024 யுஎஸ் ஓபனை ஜானிக் சினர் மற்றும் அரினா சபலன்கா ஜெயிச்சிருக்காங்க. மா அம்மா புத்தகத்தை எழுதியவர் யார்? தேவேந்திர குமார் தோதாவத். டிம் வால்கர் வந்துட்டு போபால் கைதி அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. பரிமல் நாத்வனி கால் ஆஃப் தி கிர். பீம் சிங் வந்துட்டு இந்தியாவின் 75 மாபெரும் புரட்சியாளர்கள். தருண் சுக் மோடியின் ஆட்சி வெற்றி. குல்தீப் குப்தா எண்ணெய் முதல் லித்தியம் வரை ஆற்றலின் எதிர்காலத்தை வழி நடத்துதல். டி கே ஹரி மற்றும் கேமா ஹரி தமிழகத்தில் ஸ்ரீராமு பிரிக்க முடியாத பந்தம். பாப் உட்வர்ட் வந்துட்டு போர். ஸ்ரீராம் சௌலியா நண்பர்கள் இந்தியாவின் நெருங்கிய மூலபாய பங்காளிகள். விருத்தியமான் சாகா தனது ஓய்வை அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? சோ கிரிக்கெட் வீரர் தான் இந்த விருத்தியமான் சாகா. ரீசெண்டா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு கிரிக்கெட்ல இருந்து. இதே மாதிரியே குர்கிரித் சிங் மான், ஷேன் டவரிச், டீன் எல்கார், நீல் வாக்னர், கலின் முன்ரோ, கேதர் ஜாதவ், டேவிட் வார்னர், ஷிகார் தவான், டேவிட் மலான், மொயின் அலி மற்றும் மேத்யூ வெயிட் டீம் சவுதி. இந்திய ஹாக்கி வீரர் பிரேந்தர் லக்ரா, எஸ் வி சுனில், டீப்ரே சக்கா மற்றும் ராணி ராம்பால். ராணி ராம்பால இந்திய ஹாக்கி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ், ரோஜர் ஃபெடரர், ரஃபேல் நடால் மற்றும் பிரிஜேஷ் குணேஸ்வரன். அசோகரின் பால்கி குண்டு மைனர் ராக் எந்த மாநிலத்தில் உள்ளது? சோ பால்கி குண்டு மைனர் கல்வெட்டு கர்நாடகா மாநிலத்துல அமைஞ்சிருக்கு.